ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நியூவாக எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, எப்படி நம்ம ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறது. இந்த ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்லேயே 2 டைப் இருக்குது மக்களே. பிஸ்னஸ் இருக்குது, கிரியேட்டருங்கிறது இருக்குது. அதை நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 7 ஸ்டெப்ஸ் வரும். அந்த 7 ஸ்டெப்ஸையும் நம்ம எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவை எல்லாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அப்போ தான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க மக்களே, வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது கீழே கிரியேட் நியூ அக்கௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதில் சைன் அப் வித் மொபைல் நம்பராக சைன் அப் வித் இமெயில் அட்ரஸான்னு கேட்கும். நீங்கள் இமெயில் அட்ரஸ் வச்சு நான் ஓப்பன் பண்ண போகிறேன். அப்போது நீங்கள் இமெயில் அட்ரஸ் வச்சு ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இப்போது இமெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஏ பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ண சொல்லும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ண பிறகு நெக்ஸ்ட்டு கொடுங்க மக்களே. நெக்ஸ்ட்டு கொடுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ண போகிறீங்க, சேவ் பண்ண போகிறீங்களா இல்லை எப்படின்னு கேட்கும். நீங்கள் சேவ்னு கொடுத்துக்கிடுங்க. இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்கிடுங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய நேம் கேட்கும். இதில் நீங்கள் என்ன நேம் கொடுக்கணும்னு நினைக்கிங்களோ அந்த நேமை என்ட்ரு பண்ணிக்கிடுங்க மக்களே. இதில் நான் டெக் சவுத் தமிழ்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் கொடுத்துட்டு யூசர் நேம் கேட்கும். இப்படி இருக்கட்டுமான்னு கேட்கும். நீங்கள் இருக்கட்டும்னா அப்படி கொடுத்துட்டு, இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா டெக் சவுத் தமிழில் இப்படி இந்த மாதிரி அண்டர்ஸ்பார்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த அண்டர்ஸ்பார்னால் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் எப்படி காமிக்கிறேன். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அண்டர்ஸ்காருங்க. இப்படி போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெரிஃபை இந்த மாதிரி சைடில் க்ரீன் கலர் சிம்பிள் காமிச்சா தான் உங்களுக்கு அந்த நேம் வந்து இருக்குது அப்படின்ற அர்த்தம். இல்லை இந்து மாதிரி காமிச்சின்னா அந்த நேம் வந்து உங்களுக்கு அவைலபிள் இல்லைன்னு அர்த்தம். இல்லாத பட்சத்தில் நீங்கள் அந்த அண்டர்ஸ்பார் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே ஆயிரும் மக்களே. இப்போ அந்த அண்டர்ஸ்பார் எடுக்காமலே எனக்கு ஓகே ஆகுது டெக் சவுத் தமிழ்ங்கிறது. நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அக்ரி டு இன்ஸ்டாகிராம் டேர்ம்ஸ் அண்ட் பாலிசிஸ் கேட்கும். நீங்கள் அக்ரின்னு கொடுத்துக்கிடுங்க. அக்ரி கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ண மாதிரி சொல்லிட்டு கேட்கும். நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சரை ஆட் பண்ணலாட்டி ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணி கொடுத்துக்கிடுங்க. இல்லைனா ஸ்கிப் கொடுத்துக்கிடுங்க. நான் இப்போ ஆட் பண்ண போகிறேன். இதில் சூஸ் ஃப்ரம் கேலரின்னு கேட்கும். நீங்கள் சூஸ் ஃப்ரம் கேலரி கொடுங்க. இந்த மாதிரி க்ராப் பண்ணி வைக்க போகிறீங்களா இமேஜை, இல்லைனா இந்த பிக்சரை வந்து போஸ்ட் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். நீங்கள் போஸ்ட் பண்ணோம்னா இந்த மாதிரி அலோ ஷேர் திஸ் பிக்சர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி போஸ்ட் பண்ணணும். இல்லை போஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை எடுத்து விட்டுட்டு டன்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்ச் பிக்சர்னால் கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்தீங்கன்னா சேஞ்ச் பிக்சர் மாற்றிக்கலாம். நான் வந்து ஓகே கொடுத்தேன். ஓகே கொடுத்தப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்கம் டு இன்ஸ்டாகிராம் டெக் சவுத் தமிழ் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு, இப்போது நீங்கள் நெக்ஸ்ட் என்ன கேட்குன்னா, நீங்கள் உங்களுடைய கான்டாக்ட்ஸ் வந்து இதில் இன்ஸ்டாகிராமில் தெரிய வைக்கணுமான்னு கேட்கு. வேணும்னா அலோன் கொடுத்துக்கிடுங்க, நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிடுங்க. இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஃபேஸ்புக் சஜஷன் கேட்கு. இதை ஃபேஸ்புக் சஜஷன் வேணும்னா கண்டினியூ கொடுத்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப்னு கொடுத்துக்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிடுங்க. இதில் ஃபாலோ ஃப்ரெண்ட்ஸுன்னு கேட்கும். நீங்கள் இப்போதைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காது உங்களுக்கு, அதனால் நீங்கள் ஸ்கிப் கொடுத்துக்கிடுங்க. ஸ்கிப் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ப்ரொஃபைலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். உங்கள் ப்ரொஃபைலை ஷேர் பண்ணணும்னா அந்த ஷேர் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கணும், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. ஸ்கிப் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு 5 ஃபாலோவர்ஸ் கேட்கும். நீங்கள் இந்த மாதிரி 5 ஃபாலோவர்ஸ் கொடுக்கணும்னா கொடுத்துக்கிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் இதை எடுத்து விட்டுட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் வந்து கண்டினியூஸாக ஓப்பன் ஆயிரும் மக்களே. எந்த வித பிரச்சனை இல்லாமல் நீட்டாக ஓப்பன் ஆயிரும். இப்போ வந்து நம்ம இதை எப்படி பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். இது வந்து பப்ளிக் அக்கௌண்ட்டாக இருக்கும். பப்ளிக் அக்கௌண்ட்டில் வந்து நீங்கள் ப்ரைவேட் வேணும்னா ப்ரைவேட் வச்சுக்கலாம், இல்லைனா நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டு நம்ம பிஸ்னஸ் அக்கௌண்ட்டை தான் ஓப்பன் பண்ணுறோம். அப்போது பிஸ்னஸ் அக்கௌண்ட்டுங்கும் போது நீங்கள் இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிக்கிறீங்க. ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிட்டு மேலே அந்த மெனு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அக்கௌண்ட் ப்ரைவேசிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் வேணும்னா ப்ரைவேட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் பப்ளிக்னு தான் இருக்குது, அதனால் பப்ளிக்னு இருக்கட்டும். இப்போது நெக்ஸ்ட் நம்ம எப்படி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஆர் பிஸ்னஸ் அக்கௌண்ட் எல்லாம் சேம் தான், அது எப்படி மாற்றணும் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். உங்கள் பார்த்தீங்களா கீழே தள்ளி பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரொஃபஷனல்ஸ்னு இருக்கும், அக்கௌண்ட் டைப் அண்ட் டூல்ஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிறீங்க. இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஆட் நியூ ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் இருக்கும். நம்ம ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சிருக்கனால ஸ்விட்ச் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறீங்க.
கிளிக் பண்ணிட்டு இதை பாருங்கள், கெட் ப்ரொஃபஷனல் டூல்ஸ்னு போட்டு நிறைய ஒரு ஆப்ஷன்லாம் கேட்கும். லேர்ன் அபவுட் யுவர் ஃபாலோவர்ஸ், ரீச் மோர் பீப்புள், நிறைய பீப்புளுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கண்டினியூங்கிற கொடுத்துட்டு இதில் வந்து நீங்கள் என்ன உங்கள் சேனலில் வந்து என்ன வீடியோ போடுறீங்க, என்ன கண்டென்ட்டை பற்றி போடுறீங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணுங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு டெக்குன்னு இருக்கனால டெக்கு அது மாதிரி டெக்குனுங்கிறது எது வருதான்னு பார்க்கேன். இப்போ சயின்ஸ், டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் இருக்குது, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு இருக்குது, சயின்ஸ் அண்ட் டெக்னு இருக்குது. இதில் நீங்கள் சயின்ஸ் அண்ட் டெக்னு நான் கிளிக் பண்ணிக்கிடுதேன். இதை கொடுத்துட்டு டிஸ்பிளே உங்கள் ப்ரொஃபைலில் தெரியணும்னா, டிஸ்பிளே ஆன் ப்ரொஃபைலில் தெரியணும்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலில் தெரியும். இதை ஆஃப் பண்ணிங்கன்னா ப்ரொஃபைலில் தெரியாது மக்களே. அதுக்கப்புறம் டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டா இல்லை கிரியேட்டர் அக்கௌண்ட்டான்னு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் எதுவும் பிஸ்னஸ் மாதிரி இந்த மாதிரி ரீட்டைலர்ஸு இந்த மாதிரி ஷாப்பிங்கை பற்றி போடுறீங்கன்னா பிஸ்னஸ்ங்கிற மாதிரி கிளிக் பண்ணிங்க. அப்படி நீங்கள் பப்ளிக் ஃபிகர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது இப்போ நீங்கள் எடிட் பண்ணி போடுற மாதிரி இருந்தால் கிரியேட்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறீங்க. நான் வந்து கிரியேட்டர் தான். நான் வந்து பிஸ்னஸ் நான் வந்து ஏதோ பிராண்டோ எதுனா ஏதோ பிஸ்னஸோ நடத்தலை. ஸோ அதனால் நான் கிரியேட்டர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுவேன். கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்தப்பறம் அந்த ப்ரொமோஷனல் இமெயில்ஸ்னு கேட்கும். நீங்கள் எதுவும் ப்ரொமோஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த இமெயில்ஸ் ஆட் பண்ணுறீங்களான்னு கேட்கும். அது வந்து உங்களுடைய ஜிமெயில் அக்கௌண்ட், நீங்கள் எந்த ஜிமெயில் வச்சு லாகின் பண்ணிக்கிறீங்களோ அந்த ஜிமெயிலுக்கு தான் உங்களுக்கு வரும் மக்களே. நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இது ஒரு 7 ஸ்டெப்ஸ் கேட்கும். இந்த 7 ஸ்டெப்ஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். இப்போ எப்படின்னு பண்ண போகிறோன்னு பாருங்கள். கம்ப்ளீட் ஒரு ப்ரொஃபைல்னு கேட்கு. இதை வந்து நம்ம ஆல்ரெடி எல்லாமே கொடுத்துட்டோம். அதனால் இதை கொடுத்துட்டு இது வந்து என்னோ பயோ மட்டும் ஆட் பண்ண சொல்லியிருக்கு. நீங்கள் பயோவில் வந்து சும்மா டெக்குங்கிறத கிளிக் பண்ணிக்கிறங்க. டெக்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி ஓகே கொடுத்துட்டு இதை ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே ஆயிரும். ஃபஸ்ட் ஸ்டெப் ஓகே ஆனப்பறம் அந்த மாதிரி இது வரும் மக்களே. நெக்ஸ்ட்டு கெட் இன்ஸ்பைர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு சும்மா உள்ளே போயிட்டு இப்படி டிக் கொடுத்துக்குங்க. அது மாதிரி நெக்ஸ்ட்டு இது இருக்கும், க்ரோ யுவர் ஆடியோஸ்ன்ட்டு. இது வந்து சும்மா ஷேர் பண்ண வேண்டாம். சும்மா ஷேருங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டு நாளைக்கு இப்படி வெளியே வந்துட்டிங்கன்னா இது ஓகே ஆயிரும். இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதை கிளிக் பண்ணிட்டு கிரியேட் ஏ போஸ்ட்னு கேட்கும். இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு போஸ்ட் அப்லோட் பண்ணுற மாதிரி கேட்கும். கீழே வந்து உங்கள் கேலரிங்கிறத கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி இதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஏதாவது பாட்டு வைக்கணும்னா பாட்டு வச்சுட்டு, இல்லைனா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துக்கணுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகேங்கிறத கொடுத்துட்டு இது எதுவும் லொக்கேஷன் ஆட் பண்ணணுமா, இல்லைனா இதை வந்து சும்மா டெக் சவுத் தமிழ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிடுங்க. கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு எதுவும் ஆட் பண்ணுறா இந்த மியூசிக் டேக் பீப்புள் இந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணோம்னா ஆட் பண்ணிவிட்டு அப்படி ஸ்கேர்னு கொடுத்துட்டிங்கன்னா ஷேர் ஆயிரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப்ங்கிறது போஸ்ட்டு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், இந்த 3வது ஸ்டெப் மட்டும் ஏதோ பக்கில் இருக்குது மக்களே. அதனால் அது ஓகே ஆக மாட்டேக்கு. நிறைய போஸ்ட்டு அப்லோட் பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அது ஓகே ஆக மாட்டேக்கு. அது வந்து ஏதோ பக்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் எக்ஸ்ப்ளோர் டூல்ஸ் அண்ட் இன்சைட்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கிறங்க. இதை கிளிக் பண்ணிட்டு சும்மா டிக் மார்க் கொடுத்துக்கிறங்க. ஓகே ஆயிரும். டெல் அஸ் யுவர் கோல்ஸ்ன்ட்டு இருக்கும். நீங்கள் ரீச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு சும்மா ஏதாவது ஒரு இதை 2 இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு கமெண்ட்ஸ் மெசேஜஸ் இந்த மாதிரி கனெக்டிங் லைக் பீப்புள் அப்படிங்கிற கேட்கும். நீங்கள் டன்னு கொடுத்துக்கிறங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கெட் மெட்டா வெரிஃபைன்னு கேட்கும். மெட்டா வெரிஃபை பண்ண போகிறீங்கன்னா வெரிஃபை பண்ணுற மாதிரி கேட்கும். இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா விட்ருங்க. அது அப்படியே இந்த இன்ட்ரோடியூஸ் யுவர் செல்ஃப் மட்டும் நிறைய போஸ்ட் அப்லோட் பண்ணி பார்த்துட்டேன், அது ஓகே ஆக மாட்டேங்குது. அது சும்மா இப்படி பக்கில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் 3 போஸ்ட் அப்லோட் பண்ணாலே உங்களுக்கு வந்து அது ஓகே ஆயிரும். இப்போ இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே இதாகிட்டு மக்களே. இப்போ செட்டப் டு யுவர் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்னு கேட்கும். உங்கள் அக்கௌண்ட் வந்து எல்லாமே ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ரேட்டு இது இன்ஸ்டாகிராம் இருக்கனால நீங்கள் ரேட்டு கேட்கு இதெல்லாம் வேண்டாம். இதில் நோ டேக்ஸ்னு கொடுத்துக்கிடுங்க. உங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ அச்சீவ்மெண்ட்ஸ், அக்கௌண்ட் ரீச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் காமிக்கும். அச்சீவ்மெண்ட் என்னென்ன அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க, என்ன ரீல்ஸ் உங்களுக்கு வந்து எப்படி டெவலப் ஆகிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். அதனால் இந்த இது ஃபுல்லாக இப்படி மாறி ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்னு வந்ததுனாலே உங்கள் அக்கௌண்ட் வந்து கிரியேட்டர் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எப்படி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டாக மாற்றுறது, எப்படி நம்ம கிரியேட்டர் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டாக மாற்றுறது அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ போட்டோம். நீங்கள் யாரும் இது வந்து அக்கௌண்ட்டை வந்து டெலிட் பண்ணுறதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இன்ஸ்டாகிராமில் டெலிட் பண்ணுறதுக்கும் நான் அது பயோலி நம்ம மேலே அந்த இதுலேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க மக்களே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எல்லோரும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிற மக்களே. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.